पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 5வது சாப்டர் கர்மசந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்மசந்நியாச யோகத்தில் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்டிருக்கான். அஜ்ஞானியா இருக்கிற அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா, கர்ம யோகம் சிறந்ததா, கர்ம சந்நியாசம் சிறந்ததா, பெஸ்ட் எது எனக்கு அப்படின்னு அஜ்ஞானியோட திருஷ்டியிலிருந்து கேள்வி கேட்குறான். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானிக்கு பதில் சொல்கிறார். நல்லா திரும்ப திரும்ப இது பண்ணிக்கணும். இந்த கிளாசிஃபை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், குழப்பம் வந்துடும். உண்மையிலே அஜ்ஞானியா இருக்கிறவன், ஆத்மாவை அறியாதவன் கேள்வி கேட்குறான். அதுக்கு அஜ்ஞானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சந்நியாசம் கர்மயோகம் இரண்டும் மோட்சத்தை தரக்கூடியது. ரெண்டுமே மோட்ச மார்க்கத்தில் முதல் ஸ்டெப்பு, 8வது ஸ்டெப். இது மாதிரி தான் இது. இந்த ரெண்டுத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எது அப்படின்னா, இன்னும் யாத்திரையே நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அப்போ ஸ்டார்ட் பண்ணாத ஒரு அஜ்ஞானியா இருக்கிறான், அவன் மோட்ச மார்க்கத்துக்குள்ளார என்ட்ரு ஆகிறான் அப்படின்னா 8வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், உனக்கு 8வது ஸ்டெப்பை காட்டிலும் முதல் ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் ஸ்டெப் இது கர்மயோகம். அப்ப கர்ம சந்நியாசத்தை வந்து காட்டிலும் உனக்கு கர்ம யோகம் தான் பெஸ்டானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல அதை சொன்னதுக்கு பிறகு இந்த கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ப்ரிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா அதை பத்தின ஸ்துதிகள் செய்யப்படணும். அப்பதான் நம்ம அதுல வந்து பிரவருத்தி பண்ண முடியும். நமக்கு எப்பவுமே வந்து ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு ஆசை இருக்கு, எது நம்ம பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அப்ப கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்ன்னு சொல்லணும், ஸ்துதி பண்ணணும்ன்றதுக்காக 3வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணார்? யாரு வந்து பார்த்தீங்கன்னா நேயஸ்ஸ நித்திய சந்நியாசி யோனத்வேஷ்டி ந காங்ஷத், எவன் வீட்டில இருந்துகிட்டே கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கானோ, எதையும் ஆசைப்படாதவனாக எதையும் வெறுக்காதவனாக இருக்கிறானோ, வீட்டில இருந்துகிட்டே ஈஸ்வரார்ப்பணம் 2 காரியம் பண்ணணும். கர்மா பண்ணும்போது நான் பண்ற எல்லா கர்மமும் அதனுடைய பலன்களும் ஈஸ்வரார்ப்பணம். அதுக்கப்புறம் பலன் முடிஞ்சது, அந்த கர்மா முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய பலன்களை எப்படி எடுக்கணும்? ஈஸ்வர பிரசாத புத்தியோட எடுக்கணும். ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்? கர்ம பலனும் எனக்கு வேண்டாம், உனக்கு அர்ப்பணம், நான் எதையும் பிரார்த்தனை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆசைப்படாதவனா. அதே மாதிரி பலன் கிடைக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத புத்தியோட, அது லாபம் நஷ்டம் எது வேணா இருக்கலாம், மானம் அப்பமானம் எது வேணா இருக்கலாம், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத புத்தியா ஸ்வீகாரம் பண்றது. இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில இருந்துகிட்டு கர்மயோகத்துல யாரு தன்னுடைய கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரோ அவரை நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னா நிர்த்வந்துவா. அவர் யாரு? துவந்துவங்களை கடந்தவரா இருக்கார். துவந்துவங்களை கடந்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 பேர் இருக்கும். சன்னியாசியும் அப்படிதான், பரிவிராஜக சன்னியாசி நம்ம சொல்றோம். பரிவிராஜக சன்னியாசியா இருந்தா தெரியும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் குளிர் எல்லாம் ஒரே மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம உங்களுக்கு தெரியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிமாலயாஸ்ல யாத்திரை பண்ணும் போது இந்த மழை பெஞ்சுதுன்னு வச்சுங்களேன், மழை பெஞ்சு காத்தடிச்சுது அப்படின்னா குளிர், நைட்ல தூங்க முடியாது. ஓப்பன் ஸ்பேஸ்ல படுப்போம், 2 சுவர் இருந்தாவே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு கிடைக்காது. அப்போ எப்படி நான் உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணுலையும் ஆனந்தமா இருக்கார். அந்த பரிவிராஜகனா இருக்கும் போது ஒரு குளிர் வந்து ராத்திரியில வந்து தூங்க முடியாம உதறிக்கிட்டு இருக்கும் போதும் உள்ளுக்குள்ளார ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மரணம் பண்ணி அவர்கிட்ட வந்து நமக்கு சுகம் கிடைக்கும். 2 நாள் சாப்பிடாத போதும் வந்து பார்த்தீங்கன்னா சுகம் கிடைக்கும், பகவானோட சுகம் கிடைக்கும். அப்பா பகவான் என்னவா இருக்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாடம் எடுக்கிற அப்படின்னு பகவான் மேல் நமக்கு அவ்வளோ ஒரு பிரேம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாத நிலையிலையும் கிடைக்கும். கஷ்டத்திலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரேமம் வந்து உண்டாகும் பகவான்கிட்ட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகம் கிடைக்கும் போதும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்றது தோணும். சுகம் கிடைச்சாலும் தேங்க்ஸ் தான், துக்கம் கிடைச்சாலும் தேங்க்ஸ் தான்.
அப்போ ஒரு பரிவிராஜக சன்னியாசியா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணுவாங்க, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, எல்லா மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த க்ஷணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலாம் ஒரு சன்னியாசியா அப்படின்னு வந்து நம்மளை அவமானப்படுத்துவாங்க. இந்த எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா பரிவிராஜகனா இருக்கவன் என்ன பண்ணுவான், சமநிலையில இருப்பான். அப்ப அந்த சமநிலையில இருக்கிறது துவந்துவங்களை கடந்து இருக்கிற நிலைய கிரகத்துல இருக்கிறவனே, ஒரு வீட்டில் இருக்கிறவனே வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்றான்னு வச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் ஒண்ணு தானே சுவாமி. அவன் ரோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ரெண்டு துவந்துவங்களை கடந்திருக்கான். யாத்தையும் ஆசைப்படுறது இல்லை, எதையும் துவேஷப்படுறது இல்லை. வீட்டில இருந்துகிட்டே அதே காரியத்தை ஒருத்தர் பண்றார் அப்படின்னா கிரகத்துல இருந்துகிட்டே, அப்ப என்ன அர்த்தம், அப்படி வீட்டுல இருந்துகிட்டு பண்றவனையும் கூட, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனையும் கூட ஞேயக நித்திய சந்நியாசி ஞேயக, அவனையும் நம்ம என்ன பண்ணணும், அவனும் நித்திய சந்நியாசி தான் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சந்நியாசினா என்னவா இருக்கணும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது, யாரையும் துவேஷிக்க கூடாது, எதையும் விரும்பக்கூடாது. சந்நியாசம் எதுக்கு, சந்நியாசம் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாவை அடையிறதுக்காக தான் சந்நியாசம். இந்த லோகத்தை அடையிறதுக்காக எந்த பிரார்த்தனையும் இருக்கக்கூடாது. அப்ப அதே மாதிரி மோட்ச மார்க்கத்துல உள்ள என்டரான ஒரு கிரகஸ்தனும் கூட எனக்கு மோட்சம்தான் வேணும், பகவான் தான் வேணும் அப்படின்னு இந்த உலகத்தோட பலன்களை பிரார்த்திக்கிறது இல்லையோ, இந்த உலகத்துல எதையும் வெறுப்பதில்லையோ, துவந்துவங்களை கடந்தவன் என்ன ஆகுறான், அவனும் வீட்டுல இருக்கிற சன்னியாசி தான் பண்ற. கண்டிஷன் ரொம்ப முக்கியம். தனக்காகவோ இல்ல தன்னோட குடும்பத்துக்காகவோ எந்த பிரார்த்தனையும் இருக்கக்கூடாது, ஒரே பிரார்த்தனை. மற்றதெல்லாம் க்ஷுத்ர சங்கல்பம், எல்லாம் அல்ப சங்கல்பங்கள். எனக்கு இது வேணும் அது வேணும், நம்ம எதெல்லாம் அல்பமா எதெல்லாம் கேட்கிறோமா எல்லாம் அல்பம், எல்லாமே க்ஷீணமாகக்கூடியது, நஸ்வரம் எல்லாமே. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் மட்டும்தான் வேணும், அதுக்காக தான் நான் கர்மயோகம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரும் சன்னியாசி தான் அப்படின்னு ஆச்சாரியா சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா யாரு வந்து பாத்தீங்கன்னா துவந்துவங்களை கடந்தவங்களா இருக்காங்களோ அவங்க சுகம் பந்தாத்து பிரமுச்சியதை, ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுகமா ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சார பந்தத்தை கடந்து போகிறார்கள். நீங்க கேட்டீங்கன்னா, எதையாவது கேட்டீங்கனாலும் இல்ல வெறுத்தீங்கனாலும் நம்ம பண்ற காரியம் ரெண்டே ரெண்டு தான். எனக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சுகத்துக்காக கர்மா பண்றோம், எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக கர்மா பண்றோம். நம்ம பண்ற கர்மா எல்லாம் ரெண்டே ரெண்டு தான், சுகம் மே சியாத் துக்கமே மாபூத். எனக்கு என்னாலும் சுகம் உண்டாகட்டும். ஒரு பிரவೃತ್ತಿ நடந்துகிட்டே இருக்கு, பிறந்ததுல இருந்து அனாதி காலத்துல இருந்து எனக்கு சுகம் வேணும் சுகம் வேணும் சுகம் வேணும். இந்த உலகத்தோட மொத்த இதுவும் அதுதான். அதுக்கு அடுத்தது வேற என்ன பிரவೃತ್ತಿ, சுகத்தை அடையிறதுக்கான பிரவೃತ್ತಿ. எனக்கு துக்கம் வேணவே வேணாம், துக்கமே மாபூத், எனக்கு துக்கம் வரவே கூடாது. அதுக்காக தான் வந்து எல்லா செட்டப்பும் நம்ம எல்லா பிரயத்தனங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எதுக்காக வீட்டுக்குள்ளார இருக்கோம், கொசு கடிக்கும் சாமி, வெளியில இருந்தா கொசு கடிக்கும், அதனால வீட்டுக்குள்ளார நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். ஹீட்டா இருக்கு, ஒரு ஏசி போட்டுக்கிற, எனக்கு ஹீட்டா இருந்தா துக்கம் வரும், ஏசி போட்டுக்கிற. ஒரு நல்ல காஃபி இருந்துச்சுன்னா காலையில நல்லா இருக்கும், சுகமா இருக்கும். அப்ப நம்ம பண்ற எல்லா கருமத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் வேணும் சுகம் வேணும் சுகம் வேணும். அதுக்கப்புறம் துக்கம் வேணாம் துக்கம் வேணாம் துக்கம் வேணாம், இதான் எல்லா ஜீவராசியும். அப்ப இதனால நம்ம என்ன பண்றோம், கர்மா பண்றோம். அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமாவும் பாப்பமாவும் ஆகுது, திரும்ப திரும்ப பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. புரியுதா? அப்ப இந்த விஷயத்துல ஒருத்தன் எனக்கு விதிக்கப்பட்டது நடக்கும், பகவான் கொடுக்கறதா நடக்க போகுது, பிராரப்த கர்மா, நான் இந்த பிரேக் பண்ண போறேன், இந்த சம்சார சக்கரத்துல கர்மத்தோட சக்கரத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சுகத்துக்கான பிரவೃತ್ತಿயோ பிரார்த்தனையோ இல்ல துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கான பிரார்த்தனையோ பிரவೃತ್ತಿயோ இல்லாதவனாக, அப்ப எது வருதோ அது பிராரப்தம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு பிரதிகாரம் பண்ணாம எதிர்வினை புரியாம மறுமறிங்க இல்லாம ஈஸ்வர பிரசாதமா எவன் ஒன்னா எடுத்துக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, மெதுவா அந்த கர்ம பந்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஆச்சாரியருங்க பிராமிஸ் பண்ற. பண்ணதுக்கு பிறகு 3வது ஸ்லோகம் பண்ணதுக்கு பிறகு 4வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்ற,
அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, சன்னியாசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சன்னியாசி டிராவல் பண்ணும்போது தெரியும். இப்ப நம்ம சொல்ற சன்னியாசிலாம் வந்து ஒரு ஐடியல். நிறைய நீங்க நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து தர சொசைட்டின்றது எல்லாம் கலந்துதான் இருக்கும். 4 நல்லவங்க இருந்தாங்கன்னா ஒரு 8-10 கெட்டவங்க இருக்கதான் செய்வாங்க. புரியாதவங்க நிறைய இருக்கதான் செய்வாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசி அப்படின்னாவே லட்சணம் என்ன? ராகத்வேஷத்தை விட்டவன், துவந்துவங்களை கடந்தவன், எந்த பிரார்த்தனையும் இல்லாதவன் சன்னியாசி. இவ்வளவுதான் சன்னியாசிக்கு லட்சணம். தான் இந்த உலகத்தை 7 லோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விரஜா ஹோமத்துல அவன் என்ன பண்றான்? நான் எதுவும் இல்லை அப்படின்னு சுவாகா பண்றான். இந்த அஷ்ட தாத்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விரஜா ஹோமத்துல விட்டுறான். விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சச்சிதானந்த பரபிரம்ம சுரூபமா இருக்க, நான் தேகம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு இந்த 7 லோகங்களுக்கும் எந்த பிரார்த்தனையும் பண்ணாதவன், அதான் சன்னியாசி. அப்ப அந்த சன்னியாசியா இருந்துகிட்டு எதையாவது பிரார்த்தனை பண்றான் அப்படின்னா, இந்த லோகத்துக்காகவோ இல்ல தனக்காகவோ இந்த 7 லோகத்தை பிராப்தி பண்றதுக்காகவோ எதையாவது கேட்கிறான் அப்படின்னா, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றான் அப்படின்னா, ஆட்டோவா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சன்னியாச லைசன்ஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அவன் சன்னியாசி இல்லை, அவன் நார்மல் பெர்சன், சாதாரண பெர்சன் தான். அப்ப சன்னியாசின்றவனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, முக்கியமானது பிரார்த்தனை இல்லாதவன். எதை குறிச்சு? ஒரே ஒரு பிரார்த்தனை, ஆத்ம காமகா. ஆத்மாவை விரும்பிதான் அவன் சந்நியாசம் எடுத்திருக்கான், வேற எதையும் விரும்பி சந்நியாசம் எடுக்கல. இதே நிலை வந்து பாத்தீங்கன்னா கிரகத்துல இருந்துகிட்டு நீங்க கர்மயோகம் பண்ணும் போதும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே எதையும் பிரார்த்திக்காம இருந்தீங்கன்னா இந்த 2 பேரும் ஒருத்தர் தான். ஆச்சாரியார் என்ன பண்றார்? 4வது ஸ்லோகத்துல நேத்து பாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். சொல்றார், சாங்கிய யோகோ பிரதக் பாலாஹா பிரவதந்தி ந பண்டிதாஹா ஏகமப்யாஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே பலம். நேத்து பார்த்திருக்கோம். சாங்கிய யோகம், சாங்கியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த கர்ம ஏன் விட்டு பண்றோம்? கர்மா பண்றதுக்கு காரணம் 2 காரணம் சொல்லியிருக்கேன். சுகத்தை அடையறதுக்காக கர்மா, துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்காக கர்மா. அப்ப இவன் கர்மத்தை விட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் நான் எதையும் என்ன பண்ணுவேன்? அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இருப்பேன். அப்ப அதனால என்ன பண்றான்? எனக்கு எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிடுறேன். கர்மத்தை தியாகம் பண்றதோட சேர்ந்து கர்மத்துக்கு சாதனமா இருக்கிறதையும் தியாகம் பண்றேன். அதான் கர்ம சந்நியாசி அப்படின்னு பேர். அந்த கர்ம சந்நியாசி தான் இந்த இடத்துல ஆச்சாரியார் சொல்றார் சாங்கிய அப்படின்ற வார்த்தையில போடுறார், சாங்கியர்கள். அதே மாதிரி யோகம் என்னது? வீட்டுல இருந்துகிட்டு உங்களை மாதிரி கர்ம யோகமா பண்றவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, இதுதான் நம்ம லட்சியம். அப்ப இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற அப்படின்னு பிருத்தக்கு பாலாகா பிரவதந்தி. கொஞ்சம் விவேகம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, விவேகம் இல்லாதவங்க, சாஸ்திர ஞானம் இல்லாத ஆட்கள் என்ன பண்றாங்க? நினைக்கிறார்கள், சிறுவர்கள், பாலர்கள்னா சிறுவர்கள். என்ன அர்த்தம்? இன்னும் மெச்சூரிட்டி வரல பாவம். இந்த 2ம் வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ந பண்டிதாக பிரவதந்தி, பண்டிதர்கள் அவ்வாறு சொல்வதில்லை, ஆத்ம ஞானிகள் அவ்வாறு சொல்வதில்லை. முதல் ஸ்டெப் கர்மயோகத்திலையும் பல தியாகம் இருக்கு, அதே நேரத்துல கர்ம சந்நியாசத்திலையும் பல தியாகம் இருக்கு. என்ன டிஃபரெண்ட்? ஒண்ணு, நீங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டு பலனை மட்டும் தியாகம் பண்றீங்க. இந்த கர்ம சந்நியாசி என்ன பண்றான்? பலனை தியாகம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போய் கர்மத்தையும் தியாகம் பண்ணியிருக்கான். அப்ப 2த்துலயும் என்னது? ஒருத்தன் கர்மத்தை பண்ணிக்கிட்டு பல தியாகம், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டுட்டு பலனையும் தியாகம் பண்ணியிருக்கான். அப்ப 2த்துலயும் சமான தன்மை எது இருக்கு? பல தியாகம் அப்படின்னு பலனை உத்தேசம் பண்ணாம இருக்கிற தன்மை 2 பேர்கிட்டையும் ஈக்குவலா இருக்கு. இதுதான் வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது? மோட்சத்தை கொடுக்க போகுது, சுகமா மோட்சத்தை அடையுது. அப்ப அதனால வீட்டுல இருந்துகிட்டு கர்மயோகம் பண்றவங்களும் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு இந்த ஆத்ம ஞானத்துல ஈடுபடுறவங்களும் இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே தான், பலனை தியாகம் செய்தல் அப்படின்ற சமத்தன்மையினால 2மே ஒன்றுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் நினைக்கிறா? பண்டிதர்கள் இந்த விதமாக நினைக்கிறார்கள்.
ஏக்கம் அப்பி ஆஸ்திதா சம்யக். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னுத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் கூட, ஏதாவது ஒன்னுத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆனாலும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா விதிவசத்தால நிறைய பேர் சன்னியாசம் எடுத்துறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ சன்னியாசம் எடுத்துறாங்க. நிறைய பேர் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா வந்து பிரஸ்தான திரையத்தை படிச்சு நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு குருநாதர்கிட்ட இருந்து சன்னியாசத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது இல்லை. வைராக்கியம் இல்லாம நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சு தெரிஞ்சு போயிடுச்சு, ஓஹோ இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் போல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த பலனையும் வேண்டாமல் என்ன பண்ணணும், ஈஸ்வரன் எந்த பலனையும் வேணாம், ஒரே ஒரு கோல் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுல எஸ்டாப்ளிஷ் ஆனாலோ, அல்லது இப்ப நீங்க வீட்டுல இருந்து பாடம் கேட்கறீங்க, நீங்க கிளியரா இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு, வீட்டுல இருந்துகிட்டே எந்த பலனையும் உத்தேசம் பண்ணாமல் இருந்தாலும் இதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. டக்குன்னு வந்துருமா சுவாமி? வராது. நம்ம என்ன பண்றோம், கான்சியஸ்னஸா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்னா சின்ன சின்ன காரியத்திலையும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். எந்த கர்மா பண்ணும் போதும் ஆட்டோவா ஆகிற வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப கர்மா பண்றதா இருந்தாலும் இது ஈஸ்வரார்ப்பணம். இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா நான் நிமித்தமா இருக்கேன், பகவான் உள்ள இருந்து என்ன பண்ண சொல்றார், நான் பண்றேன், எனக்கு ரோல் கொடுத்திருக்கார், நான் அந்த ரோல் படி பண்றேன். எந்த பிரசாதம் எந்த பலன் கிடைச்சாலும் அந்த பலன் பிரசாதம் பிரசாதம் பிரசாதம். இதே மாதிரி எல்லா கர்மத்திலையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி 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 இதுல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனீங்கன்னா, ஒண்ணு கர்மயோகத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகலாம், இல்ல அப்படின்னா நல்லா வந்து கர்ம சந்நியாசத்தை விட்டுட்டு பிராக்டிஸ் எதுவும் வேணாம், ஒரே மந்திரம் எதுவும் வேணாம் எதுவும் வேணாம் எதுவும் வேணாம், பகவான் மட்டும் போதும் அப்படின்ற எண்ணத்தோட சந்நியாசத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனாலோ ஏக்கமபி ஆஸ்திதா, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றில் எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் கூட சம்யக்கு உபயோர் விந்ததே பலம், நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும். சம்யக்கு ஆஸ்திதா நல்ல நிலை பெற்றோம் அப்படின்னா உபயோர் விந்ததே பலம், இரண்டினுடைய பலனையும் ஒரு பர்சன் அடைய முடியும். என்ன பலன் சுவாமி அப்படின்னா சமத்துவம். பலன்ல ஆசை இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, பலன் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் கிடைச்சிடும். அந்த சமத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச நிஷ்டையிலையும் அதுக்காக தான் சொல்லப்படுது கர்ம தியாகம். கர்ம யோகமா பண்றதும் அந்த சமத்துவத்துக்காக தான். அப்ப என்ன அர்த்தம், இதுல ரெண்டுத்துல நீங்க எதை அட்டைன் பண்ணாலும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தோட பலனும் எது, மோட்சம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார் ஆச்சாரியர், கர்ம சந்நியாச கர்ம யோகஸ்ட நிஸ்ரேயசகரா உபம் சொல்லியிருக்கார். இந்த ரெண்டுமே மோட்சத்தை தரக்கூடியது. அப்ப இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னுத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிருக்காரு. பாஷ்யம் பார்க்கணும் இன்னைக்கு பாட்டம். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்ற சாங்கிய யோகம் பிருத்தக், சாங்கியமும் யோகமும் கர்மயோகமும் வேறென்று, பிருத்தக்குனா வேறானது என்று ஏன் சொல்றாங்க, விருத்த பின்ன பலம், ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் வேற வேற. கர்மயோகத்தோட பிரயோஜனம் வேற, ஞான யோக இந்த கர்ம சந்நியாசம் ஞான யோகத்தோட பிரயோஜனம் வேற அப்படின்னு விரோத பலனை உடையது என்று பாலாகா சிறுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க தான் பிரவதந்தி சொல்கிறார்கள். ந பண்டிதாக, பண்டிதர்கள் அவ்வாறு சொல்வதில்லை. யார் பண்டிதர்கள், ஆச்சாரியர் சொல்றார் பண்டிதாக து ஞானினக. பண்டிதர்கள்னா யாரு, ஞானி புருஷர்கள், நல்ல சாஸ்திரத்தை பத்தி கர்மத்தை பத்தி தெரிந்தவர்கள். அந்த விதமா சொல்றது இல்ல. ஏன் அப்படின்னா ஏக்கம் பலம் அவிருத்தம் இச்சந்தி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானிகள் சொல்றாங்க ரெண்டுத்தோட பிரயோஜனமும் மோட்சம் தான்ப்பா, ஒரே பிரயோஜனம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றா, ஞானிகள் சொல்கிறார்கள். கதம் எவ்விதம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா சொல்ற ஏக்கம் அப்படி, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல கூட, எது சாங்கிய யோக யோகம், சாங்கியத்திலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா யோகத்திலேயோ நல்ல நிலை பெற்றால் சம்யக்கு ஆஸ்திதா. நல்ல நிலை பெறுதல்னா என்ன சுவாமி அப்படின்னா சம்யக்கு அனுஷ்டிதவான் இத்தியர்த்தம். நல்ல ஒருத்தன் வீட்டில இருந்துகிட்டு கர்மயோகத்தை பண்ணினாலும்
இல்ல சந்நியாச ஆசிரமம் எடுத்துக்கிட்டு அந்த சந்நியாச கர்மத்தை சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு சதா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துல ஈடுபட்டாலும் இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா உபயோகோ விந்ததே பலன். இவன் என்ன பண்றானா இரண்டினுடைய பலனையும் அவன் அடைகின்றான். ரொம்ப கிளியரா சொல்லிச்சு, ரெண்டுத்தோட பலனும் அவனுக்கு கிடைச்சிரும். இந்த மந்திரம் ரொம்ப சிக்கலானது. இந்த ஸ்லோகம் இதை தப்பா அர்த்தம் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விபரீதமா போயிட்டாங்க. அப்ப ஆச்சாரிய சொல்ற உபயோகோ தத் ஏவகி நிஸ்ரேசம் பலம் அதோ ந பலே விரோதக அஸ்தி. அப்ப என்ன அர்த்தம்? உபயோகோ ததியேவகி நிஸ்ரேயசம். ரெண்டாவது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்கார்? கர்மயோகத்தோட பலனும் கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் எதை கொடுக்கும்? நிஸ்ரேயச கராவுகம். தெளிவா சொல்லிட்டார். அது ரெண்டுமே நிஸ்ரேயசத்தை செய்யக்கூடியது, மோட்சத்தை தரக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா அதோ ந பலே விரோதக அஸ்தி. ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட பிரயோஜனமும் பலன் ஒரே பலன் தான், மோட்சம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த நாலாவது ஸ்லோகத்தை படிக்கணும். ஆச்சாரியர் சொல்ற உடனே பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். நனு சந்நியாச கர்மயோக சப்தேன பிரஸ்துத்திய. நீங்க எங்க சுவாமி ஆரம்பிச்சீங்க? அர்ஜுனன் கேட்டா கர்ம சந்நியாசம் பெருசா கர்ம யோகம் பெருசான்னு. நீங்க ரெண்டாவது ஸ்லோகத்துல சொன்னீங்க கர்ம யோகமும் கர்ம சந்நியாசமும்னு. ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் அதே சப்தங்களை தான் பயன்படுத்துறீங்க. இப்ப இந்த நாலாவது ஸ்லோகத்துல என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா சாங்கியம் அப்படின்னு ஒரு சப்தத்தை உள்ள கொண்டு வந்து, அவன் கேட்ட கேள்வி கர்மயோகம் பெருசா இல்ல வந்து கர்ம சந்நியாசம் பெருசான்னு தானே கேட்டிருக்கான். நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசம்ன்ற சப்தத்தை எடுத்துட்டு சாங்கியம் அப்படின்ற ஒரு புது சப்தத்தை போட்டிருக்கீங்க. அவன் கேட்கிறான், நனு சந்நியாச கர்மயோக சப்தேன பிரஸ்துத்தியம். சந்நியாசம் பெருசா கர்மயோகம் பெருசான்னு ஆரம்பிச்சு, ஒன்னுத்துல ஆரம்பிச்சீங்க, ரெண்டுத்துல பதிலும் சொன்னீங்க. அப்படி ஆரம்பிச்சு பிரஸ்துத்திய அப்படின்னா ஆரம்பம் செய்து, நடுவுல நாலாவது ஸ்லோகத்துல திடீர்னு என்ன பண்ணிட்டீங்க? சாங்கிய யோக யோகோ பல ஏக்கத்துவம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? திடீர்னு சாங்கியம்ன்ற சப்தத்தை சொல்றீங்க. நான்லாம் ரொம்ப குழந்தை சுவாமி, எனக்கு புரியவே மாட்டேங்குது. கர்ம சந்நியாசத்தை கேட்டு திடீர்னு சாங்கியம்னு சொல்லிட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதமிக அப்பிரகிருத்தம் பிரவீதி. எப்படி வந்து ஆரம்பிக்கப்படாத சப்தத்தை பத்தி இங்க சொல்றீங்க? சாங்கியத்தை தான் நம்ம இங்க கேள்வியே கேட்கலையே. அர்ஜுனன் வந்து சாங்கியத்தை பத்தி கேள்வியே கேட்கலையே. நீங்க எதுக்கு சாங்கியத்தை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு பூர்வபக்ஷ ரூபத்துல சிஷ்யன் கேட்கிறான். கேட்டோன்னு ஆச்சாரியர் சொல்றார், ந ஏஷ தோஷா. இதுல எந்த தோஷமும் இல்லப்பா. ஏன் தோஷம் இல்லைன்னா யத்யபி அர்ஜுனேன சந்நியாசம் கர்மயோகம் ச கேவலம் அபிப்ரேத்திய பிரஷ்னக கிருதா. எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசத்தையும் கர்மயோகத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்டான். அவன் வெறுமனே கர்ம சந்நியாசம் பெருசா கர்மயோகம் பெருசான்னு தான் கேள்வி கேட்டிருக்கான். ஆனா பகவான் என்ன பண்றாருன்னா, தெரியும், பகவானுக்கு நல்லா தெரியும், சர்வஜராச்ச. அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன சொல்றாரு அப்படின்னா தது அபரித்யாகேன ஏவ. அவனோட கேள்விய வந்து பிரஷ்னத்தை வந்து தியாகம் செய்யாமலேயே அத மனசுல வச்சுக்கிட்டே ஸ்வ அபிப்ரேதம் ச, தன்னோட சொந்த அபிப்பிராயத்தையும் கூட. அப்ப என்ன பண்ணிட்டாரு இந்த ஸ்லோகத்துல பகவான் தன்னோட சொந்த அபிப்பிராயத்தை சேர்த்துக்கிட்டு விசேஷம் சம்யோஜ்ய ஒரு அட்ஜெக்டிவை போட்டு, ஒரு விசேஷணத்தை போட்டு என்ன பண்றாருன்னா சப்தாந்தர வாச்சியதையா பிரதிவச்சனம் ததவ். என்ன பண்ணாருன்னா சாங்கியம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசத்துக்கு வேற ஒரு பேரு. கர்ம சந்நியாசம்னாலும் சாங்கியம்னாலும் ரெண்டும் ஒண்ணு. என்ன சொல்லியிருக்கோம்? சாங்கியானாம் கர்மயோகா, இது சாங்கியானாம் ஞான யோகா சொல்லியிருக்கோம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை வந்து சிரவணம் பண்ணி முடிச்சிட்டோம், நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும். சிரவணம் பண்ணவன் மனன நிதித்தியாசனம் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகம்னு பேர்.
அப்ப ஞான யோகத்துல நல்லா போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிஸ்ட்ராக்ஷனா இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அப்ப அதுக்காக தான் அதுக்கு பேர் ஞான யோகம். அப்போ ஞான யோகம் நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா கர்மத்தை தியாகம் செய்தால் மட்டும்தான் ஃபுல் டைம் என்கேஜ் ஆகி ஞானத்திலேயே இருக்க முடியும். இப்ப காலையில இருந்து எனக்கு என்ன வேலை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு 10:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டைப்பிங் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறது, அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. வேற எந்த வேலையும் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, ஆசிரமத்தை ரன் பண்ற வேலை இல்லை, எந்த சொசைட்டில எந்த ப்ரோக்ராமுக்கும் போக வேண்டிய வேலை இல்லை. ஒரே கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனம் நிதித்தியாசனம். அப்ப எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா சுவாமினா? எந்த டிஸ்ட்ராக்ஷனும் சன்னியாசிகளா இருக்கிறவங்களுக்கு இல்லை. என்னோட சிஷ்யர்கள் யாராவது சுவாமி இந்த வேலை பண்ணட்டுமா, ஏதாவது பண்ணணுமா சாமி? ஒரு மண்ணாங்கட்டி பண்ண வேணாம், பேசாம சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு, முடிஞ்சா தபஸ் பண்ணிக்கிட்டு, ஈஸ்வர பிரணிதானம் பண்ணிக்கிட்டு, ஈஸ்வர சரணாகதி பண்ணிக்கிட்டு, பேசாம சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு, பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டு இருங்க. இதுக்கு தான் சந்நியாசம் ஒழிய இதுக்கு அந்நியமா சந்நியாசம் இல்லை. அப்ப சந்நியாசம்னா எதுக்காக? ஞான யோகத்துல ஃபுல் டைம் என்கேஜ் ஆகுது. அப்ப ஞான யோகம்னு சொல்லலாம், சாங்கியர்கள்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா சந்நியாசம்னு சன்னியாசிகள்னு சொல்லலாம். அப்ப சன்னியாசிகளோட வேலை என்னப்பா அப்படின்னா ஒன்னும் இல்லை சாமி, வெறும் இந்த ஞான யோகத்திலேயே பிரவருத்தி பண்றது. இத கிருஷ்ணர் நல்லா புரிஞ்சதுனால என்ன பண்றார்? சாங்கியம் என்பதும் கர்ம சந்நியாசம் என்பதும் வேற வேற சப்தம் தான். சாங்கியம் சொல்லக்கூடியது ஞான யோகம். அது எதனால முடியும்? கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டா முடியும். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணத்துல வேற சப்தத்தை பயன்படுத்தி இந்த 4வது ஸ்லோகத்துல என்ன பண்றார்? கர்ம சந்நியாசம்ன்ற வார்த்தைக்கு பதிலா சாங்கியம்ன்ற வார்த்தையை என்ன பண்றார்? பிரயோகம் பண்றார். சாங்கிய யோகம் இதி அப்படின்னு சொன்ன பிறகு உடனே அடுத்தது வருது, தௌ ஏவ, அந்த இரண்டும். எது? சாங்கியம்னு சொல்லக்கூடிய கர்ம சந்நியாசம், அடுத்தது கர்ம யோகம். இந்த இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச கர்ம யோகம். சந்நியாசம் கர்ம யோகம், சாங்கியம்னு எழுதுங்க, இல்லைன்னா சந்நியாசம் எழுதுங்க, ரெண்டும் ஒண்ணுதான். சாங்கியம்னு போடலாம், இல்லைன்னா கர்ம யோகம்னு போடலாம். ஆச்சரியார் இங்க பாத்தீங்க என்ன எழுதிட்டார்? சந்நியாச கர்ம யோகம்னு போட்டார். கிருஷ்ண பரமாத்மா ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார்? சாங்கிய யோகம்னு சொன்னார். இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார்? சந்நியாச கர்ம யோகம். இந்த ரெண்டுத்திலையும் என்னது? ரெண்டுமே எது? ரெண்டுமே எதுக்காக பண்றோம்? நாங்க சன்னியாசம் பண்ணியிருக்கோம். எதுக்காக சன்னியாசம் பண்ணியிருக்கீங்க சுவாமி அப்படின்னு கேட்டா, இந்த லோகத்துல கர்மா பண்றதுக்கு இல்லை. எவனும் மதிக்க மாட்டேன்றா சுவாமி. ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா, இதெல்லாம் எனக்கு காதுல கேட்டது. ஏங்க சன்னியாசம் எடுத்துக்கிட்டீங்களா இருக்கே அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, சாமி இந்த ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கும்போது எவனும் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்க மாட்டேன்றான். இந்த காவி போட்டோன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை வருது. இன்ஸ்டிடியூஷன்லாம் பிரம்மச்சாரி ஒரு கிரேடு, சன்னியாசி ஒரு கிரேடு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவி போட்டாதான் மரியாதை கிடைக்குது சுவாமி. காலில் விழுவுறான், இல்லைன்னா காலில் விழுவ மாட்டேன்றான். ஈக்குவலாக நினைக்கிறான். ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கிறோம், பிரம்மச்சாரியா இருக்கிறோம்னா வேல்யூவே இல்லை சுவாமி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா காவி போட்டுறேன். இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா, நான் வந்த காலத்தில் நான் சொல்றது வந்து ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க நிறைய இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிகளா நிறைய பேர் இருப்பாங்க, சன்னியாசம் எடுத்தவங்க மட்டும்தான் சன்னியாசம் போட்டிருப்பாங்க. அப்போ சன்னியாச ட்ரெஸ் போட்டவங்க ஒரு 2008 2007 வந்திருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் திருவண்ணாமலை. இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸே பார்க்க முடியாது. எல்லாரும் காவி ட்ரெஸ்ல இருந்துட்டு பிக்ஷை எடுத்துட்டு இருக்காங்க. எப்படிப்பா காவி ட்ரெஸ் போட்ட, சன்னியாசமே எடுக்காம, ஒருத்தர் தீட்சையே எடுக்காம எதுக்குப்பா எல்லாம் காவி போடுறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? காவி போட்டாதான் குரு பூஜைன்னு ஒன்று நடக்கும். நிறைய குருமார்களுக்கு பூஜை நடக்கும். அதுல இன்விடேஷன் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இன்விடேஷன். அந்த இன்விடேஷன் வாங்கி நம்ம போனோம் அப்படின்னா நல்ல தட்சணைகள் கிடைக்கும். அதே ஒயிட் ட்ரெஸ்ல இருந்தா எங்கேயுமே இன்விடேஷன் இருக்காது. அதே மாதிரி தட்சணை எங்கேயாவது கொடுக்குறாங்கன்னா பிரம்மச்சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான் தட்சணை. சன்னியாசிக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா பிரம்மச்சாரிக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. இது மாதிரி இருக்கு. நிறைய இடத்துல பிக்ஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவி போட்டவங்களுக்கு தான் பிக்ஷா,
ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கவங்களுக்கு பிக்ஷா இல்லை. இது மாதிரி நிறைய நியமங்கள் இருந்ததுனால என்ன பண்ணிட்டான், நீ என்னடா காவி கொடுக்கறது, நான் யார்கிட்ட போய் எது வாங்குறது, 40 ரூபா கொடுத்தா காவி வேட்டி கடையில் கிடைக்குதுன்னு எடுத்து போட்டுவிட்டேன் எல்லாம். இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா காவி ட்ரெஸ். யாரு முறையா சந்நியாசம் எடுத்தவங்கன்னு தெரியாது, தானே போட்டுக்கிட்ட சுயம்புனும் யாருக்கும் தெரியாது. ஏன் எதுக்காக காவி போட்டாங்க அப்படின்னா மரியாதைக்காக தான். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்போ நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் லெவலில் சொல்லலை, பெரிய அளவுலையும் இதே தான், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லையும் இதே ப்ராப்ளம் தான். சந்நியாசம் எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா அந்த சொசைட்டிக்காக எடுக்கணும், எனக்காக மோட்சத்துக்காக எடுக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. அப்போ இந்த விதமான சந்நியாசத்தை பற்றி இங்கே நம்ம பேசலை. சந்நியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் மோட்சத்துக்காக மட்டும் பிரவருத்தி பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய சந்நியாசம். இந்த ரெண்டுமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் சந்நியாசம் எடுத்தது எதுக்காக, சிரவணம் பண்ணுற வரைக்கும் நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சிரவணம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு போச்சு, பிருகதாரண்யம் முடிச்சோன்னே தெரிஞ்சு போச்சு இதுதான் நம்மளுடைய முக்கியமான கோல் அப்படின்னு. என்னோட குருநாதர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மாண்டூக்கியத்தை கொடுத்து போ மலைக்கு மேலே போன்ட்டேன். நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், பத்ரிநாத்தில் கொஞ்ச நாள் உட்காந்து தபஸ் பண்ணேன். வெறும் மனை மாண்டூக்கியத்தை மட்டும் திரும்ப திரும்ப பிரணவ ஜபம் மாண்டூக்கியத்தை மட்டும் உட்காந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உத்தரகாசிக்கு வந்தேன், அங்கே க்ரௌடாக இருக்குது அப்படின்னு உத்தரகாசிக்கு வந்து மௌனம் ஆகிட்டேன். மௌனமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நல்லா மௌனமாக இருந்து இந்த மாண்டூக்கியத்தை மட்டும் அபியாசம் பண்ணிக்கிட்டே வந்தேன். பண்ண 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 எனக்கு கிளாரிட்டி வந்துருச்சு, இனி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோல் ஒரே கோல் மோட்சம் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ இது ஃபிக்ஸ் ஆனதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா சந்நியாச ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இதுலேயே இருக்கிறேன். அப்போ சந்நியாசம் எதுக்காக எடுக்கிறோம், மனனத்தையும் நிதித்தியாசனத்தையும் பண்ணுறதுக்காகத்தான் சந்நியாசம் எடுக்கப்படுது. ஒன்று சந்நியாசிய சிரவணம் குறியாத் அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. சந்நியாசம் பண்ணிக்கிட்டு சிரவணம் பண்ணு. அப்ப சிரவணம் பண்றதுக்கு முன்னாடியும் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு சிரவணம் பண்ணலாம். அப்ப என்ன இருக்கும், டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. நீங்க பாட்டுக்கு நாள் ஃபுல்லா பாடம் கேட்டுக்கிட்டே போகலாம், 5 பாடம் 6 பாடம்லாம் கேட்கலாம். அப்போ டைம் ஃபுல் டைம் என்கேஜா நம்ம வேதாந்த சிரவணத்தில் இருக்கலாம். அப்ப சந்நியாசம் சிரவணத்துக்காக பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், விவிதிஷா சந்நியாசம். இதே வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக மனன நிதித்தியாசனம் பண்றதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம்னு பேர். அறிஞ்ச பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனனம் பண்ணதுக்கு பிறகும் சந்நியாசம் எடுத்துப்பாங்க, அதுவும் வித்வத் சந்நியாசம். அப்ப சிரவணத்துக்கு முன்னாடி எடுத்தா விவிதிஷா சந்நியாசம், சிரவணத்துக்கு அப்புறம் மனனம் பண்றதுக்காகவோ இல்ல மனனம் முடிச்ச பிறகு நிதித்தியாசனம் பண்றதுக்காகவோ சந்நியாசம் எடுத்துக்கிட்டா அது வித்வத் சந்நியாசம். யாக்ஞவல்யர் நிதித்தியாசனத்துக்காக சந்நியாசம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனார். இப்ப நான் என்ன மாதிரி சன்னியாசிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, மனனத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணிக்கிட்டு மனனத்தை ஆரம்பிச்சிடும். அப்ப சந்நியாசம் எதுக்குன்னு யாராவது கேள்வி கேட்டா என்னது, ஆத்மானுபூதி உண்டாகிறதுக்காக எடுத்துக்கிறது. அப்ப இது என்னது சந்நியாசம், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கிறது. அப்ப இது என்ன பேர் அப்படின்னா ஞான உற்பத்திக்காக எடுக்கிறது, ஞானத்துக்காக எடுக்கிறது தான் சந்நியாசம். இதை நல்லா புரிஞ்சுங்க, வேற எந்த காரியத்துக்காகவும் இல்லை. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு பாருங்க, சந்நியாச கர்மயோகம், சந்நியாசமும் கர்மயோகமும் ஞான தது உபாய, தெளிவா சொல்றார், ஞான தது உபாய. சந்நியாசம் பண்ணிக்கிட்டு சிரவணம் பண்றது ஞானம். அந்த ஞானத்துக்கு உபாயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம். கர்மயோகம் ஒருத்தருக்கு சித்திக்கல அப்படின்னா என்ன ஆகாது, ஞானம் சித்திக்காது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல கர்மயோகத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணி என்ன பண்ணணும், இதெல்லாம் பொய்ன்னு ஒரு மனசு ஒரு சமநிலை கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும். அந்த பிரசாதம் கிடைச்சோன்னே 100% சந்நியாசத்துக்கு வந்தார். அப்போ ஞான உற்பத்தியை வந்து ஞானத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம உபாய சம புத்தித்வாத். இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்க சன்னியாசம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம்னு வச்சுங்க,
ஒரு ஆசிரமத்தில் போய் இருக்கோம். அப்போ என்ன இருக்கும்? என்ன இல்லை? பிஸ்னஸ் இல்லை, ஒய்ஃப் இல்லை, சில்ட்ரன்ஸ் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினா அதை பற்றின எந்த ஒரீஸும் இல்லை. அப்போ மனசு எப்படி இருக்கும்? சந்நியாசிக்கு மனசு சமபாவனையில் இருக்கும். அப்போ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு இருந்தாலும் சமத்துவ புத்தி கிடைச்சிடும். அதே மாதிரி கர்மயோகமா நீங்க வீட்டில் இருந்துகிட்டு கர்மயோகம் பண்ணாலும் உங்களுக்கு சமத்துவ புத்தி கிடைச்சிடும். இந்த ரெண்டுமே எதுக்கு உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு உபாயம். அப்ப ஞானம் உற்பத்தி ஆகணும்னா ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு கர்மயோகத்தினால என்ன பண்ணணும்? நல்ல சமத்துவத்தை அடையணும். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சமத்துவ புத்திய அடையணும். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா சமபுத்தித்வாத், ஞான உற்பத்தி உபாய, ஞான தது உபாய, ஞானத்துக்கு உபாயமா இருக்கிறதுனால, சமத்துவ புத்தியை உடையதா இருக்கிறதுனால, அதோடு கூடி இருக்கிறதுனால சம்யுக்தௌ சாங்கிய யோக சப்த வாச்சியவ் இது பகவதோ மதம். இதுதான் பகவானோட அபிப்பிராயம். இந்த ரெண்டுமே சமத்துவத்தை கொடுத்து ரெண்டுமே ஞானத்தை உற்பத்தி பண்றதா இருக்கிறதுனால அப்ப சாங்கியம் சொல்லக்கூடிய கர்மத்தியாகமும் சமத்துவத்தை கொடுக்குது, கர்ம யோகமும் சமத்துவத்தை கொடுக்குது. இந்த சமத்துவம் தான் ஞானத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. அதனால ரெண்டுமே என்னது? ஒன்றுதான். அப்படின்றது தான் பகவானோட மதம், அபிப்பிராயம். அதோ ந அப்பிரகிருத பிரக்ரியா இது. ஆகையினால் பாத்தீங்கன்னா இது ஆரம்பிக்காதது இல்லப்பா. அப்பிரகிருத பிரக்ரியான்னு என்ன அர்த்தம்? ஆரம்பிக்காத விஷயத்தை இங்க ஆச்சாரியார் பேசல. கர்ம சந்நியாசமும் சாங்கியமும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணத்துலதான் ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல சாங்கியன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க. கர்மயோகம் பண்ணிட்டு நீங்க ஞான யோகத்திலேயே இருக்கீங்கன்னா மனசு சமநிலைக்கு வந்துடும். இல்லைன்னா வீட்டில இருந்துகிட்டு கர்மயோகம் பண்ணீங்கன்னா சமநிலை அடையும். அப்ப இந்த ரெண்டுமே மோட்சத்துக்கு உபாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கேயாவது சந்நியாசம் எடுத்தா ரெண்டே ரெண்டு தான் சந்நியாசம். சந்நியாசத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம சந்நியாசம். எதுக்காக கர்ம சந்நியாசம்? ஒண்ணு விவிதிஷா, இல்லைன்னா வித்வத். இதுதான் பிரதானம். இதுக்குள்ளாரதான் மற்ற எல்லா கேட்டகரியும் வருது. நிறைய சந்நியாச வகைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சமயம் வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப மெயின் எதுக்கு அப்படின்னா ஞானத்துக்காகவும் நிஷ்டைக்காகவும் தான் சந்நியாசம் செய்யப்படுது. வேற எதுக்காவது ஒருத்தன் சந்நியாசம் பண்றான் அப்படின்னா எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்திருக்கு, வேற எதுக்கோ அவன் பண்ணியிருக்கான், அது சந்நியாசம் இல்லை, அது பாட்கட்டி அப்படின்னு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், 5வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஏகஸ்யாபி சம்யக் அனுஷ்டானாத். இந்த ரெண்டுத்துல ஏகஸ்யாபின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு சந்நியாசத்துல நிலை பெறுங்க, இல்ல அப்படின்னா கர்ம யோகத்துல நிலை பெறுங்க, எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்தை எடுத்துக்கிட்டு நல்லா அனுஷ்டானம் பண்ணினீங்கன்னா கதம் உபயோக பலம் இந்ததே. எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பலன் ஒரே பலன் கிடைக்கும்? ரெண்டுத்தோட பலனும் எப்படி ஒண்ணுத்த பண்ணா கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ரெண்டுத்தோ ஒரு அனுஷ்டானம் பண்ணா ரெண்டுத்தோட பலனை எப்படி சுவாமி கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா இது உச்சிதே. இதுக்கான பதில் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் சொல்ல வந்திருக்க 5வது ஸ்லோகம். யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம், யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே, தத்யோகைரபி கம்யதே. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே. ஏகம் சாங்கியம் ச யோகம் ச, ஏகம் சாங்கியம் ச யோகம் ச. யப் பஷ்யதி ச பஷ்யதி, யப் பஷ்யதி ச பஷ்யதி. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே. ஏகம் சாங்கியம் ச யோகம் ச. யப் பஷ்யதி ச பஷ்யதி. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நான் எடுக்கிற கிளாஸ் நல்லா இது பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு சாங்கியம்னா என்னன்னு தெரியணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் வீட்டில இருந்தே சன்னியாசின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
நானும் நீங்களும் ஒண்ணுதான் சாமி அப்படின்னு தோல்ல சன்னியாசி தோல்லே கை போட்டுக்கிட்டு ஒன்னா போற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாஸ்தவத்துல அதெல்லாம் இல்லை. ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தன்மையில ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம், பலனை விட்டுட்டு இருந்தாதான் ரெண்டும் ஒண்ணு. சன்னியாசி பலனை தியாகம் பண்ணலன்னா அவன் சன்னியாசி இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துகிட்டு நீங்க பலனை தியாகம் பண்ணாம நான் சன்னியாசின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு. அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தமே பல தியாகம். இதுதான் முக்கியமானது. அப்ப வந்து ஆச்சாரியர் சொல்றார், எத்து சாங்கியை பிராபியதே. எது வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர்களால் எத்து ஸ்தானம் பிராபியதே. சாங்கியர்கள்னா யாரு அப்படின்னா, சாங்கியர்களுக்கு அர்த்தம் 2வது சாப்டர்லயே நான் சொல்லிட்டேன். சம்யக் ரூபேன தியாயத்தே ஞாயத்தே ஆத்ம தத்துவம் அனேன இதி சாங்கியா. ஒரு வந்து விற்பத்தி சொல்லுவோம். எதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் நல்ல முறையில அறியப்படுகிறதோ அதுக்கு பேரு சாங்கியம் அப்படின்னு பேர். ஆத்ம ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் சாங்கிய யோகம்னு பேர். ஆத்ம ஞானம்னு சொல்லலாம், இல்லைன்னா சாங்கியம்னு சொல்லலாம். அப்ப ஆத்ம ஞானத்தினால எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம, சாங்கியம்ன்றது எந்த வார்த்தையில பயன்படுத்துறோம், கர்ம சந்நியாசம் பண்றது அதுக்கு யூஸ் பண்றோம். கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணுவாங்களா? ஸ்கூல் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் நடத்துறது, இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டேன். நிறைய பேர் பேனர் போட்டவங்க வச்சு நிறைய பேர் அழுத்து போச்சு. நான் பார்த்து ஏமாந்து ஒரு சமயத்துல ஒரு 10 வருஷத்துக்கு எனக்கு அவ்வளோ ஆதங்கம் இருந்துச்சு. இந்த லைஃப்க்கு வந்த முதல் 10 வருஷம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஐயோ நம்ம படிக்கிற புஸ்தகம் வேற மாதிரி இருக்கு, அதுல சொன்ன பெரியவங்க சொன்னதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, இங்க பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு துக்கமா வரும். அதுக்கப்புறம் மெதுவா அந்த ஆதங்கத்துல இருந்துலாம் இப்போ வெளியில வந்துட்டேன். இப்படிதான் இருக்கும் இந்த நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் அறகுறையாக தான் புரிஞ்சுக்கிட்டு எதையோ பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆட்களா இருப்பாங்க, பெரிய பெரிய ஆசிரமம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எல்லாம் காமியம். நீங்க பிளான் பண்ணி கர்ம யோகம்னு பேனர் போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்துக்காகவே காரியம் பண்ணுவாங்க. ஒரு 100 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எய்ம் பண்ணி ஒரு 90 ரூபாய் தனக்காக எடுத்துட்டு 10 ரூபாயை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவா பண்ணுவாங்க. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பேனர் இருக்கும், கர்மயோகம் இருக்கும். இன்ஸ்டிடியூஷன்லாம் இவ்வளவு கர்மயோகம் பண்ற இன்ஸ்டிடியூஷன்லாம் பாருங்க, எத்தனை ஏக்கர்ஸ் தெரியுங்களா இருக்கு. திருவண்ணாமலைக்கு பக்கத்துலேயே 2-3 இன்ஸ்டிடியூஷன்லாம் எனக்கு தெரியும். இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய காலேஜ் கட்டியாச்சு, ஸ்கூல் கட்டியாச்சு, எல்லாம் கட்டியாச்சு. சரி, அவங்களுக்குலாம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. கிறிஸ்டியன் மிஷினரி பண்ணுற காரியத்தை கூட இவங்க யாரும் பண்ணுறது இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் தங்க முடியாது, வசதியானவங்க மட்டும் தான் தங்க முடியும், அது மாதிரி வாங்குறாங்க. கேட்டால் வந்து நாங்கள் சேவை பண்ணுறோம் அப்படின்வாங்க. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டால் கர்மயோகம் சொல்லுவோம். கர்மயோகம் இல்லை, மண்ணாங்கட்டி இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. கர்மயோகம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 rupees நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 90 rupees நீங்கள் இந்த சொசைட்டிக்காக பண்ணிட்டு 10 rupees நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கர்மயோகம். அதுவே அதிகம். சரி வச்சுக்கங்க. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க, எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கு. அப்ப சேவா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேவா ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப தனக்காகத்தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம்னு சொல்லிட்டு நல்லா பண்றவங்க இருக்காங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா திருப்பராய்த்துறை போங்க, நீங்க திருச்சியில வந்து திருப்பராய்த்துறை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பராய்த்துறை ஆசிரமம் இருக்கு, சித்பவானந்த சுவாமி ஆசிரமம், ராமகிருஷ்ண தபோவனம். அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன். நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது பார்க்கலாம், நீங்க அங்க ஒரு பெரிய பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன பேனர் அப்படின்னா ஒரு 80s எண்ட்லயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய பேனர் போட்டாங்க. எங்களுக்கு போதுமான அளவுக்கு ஃபண்ட் இருக்கு, யாரும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று பண்றாங்க. ஒரு ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஐடிஐ தானே சொல்லுவீங்க, ஐடிஐ ஒன்று இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஒன்று இது பண்ணி அவங்களுக்கு ஒரு தொழிலையும் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறாங்க. இவ்வளோதான். யார்கிட்ட இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வாங்கினாங்க, அதோட நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட் பாருங்க,
போதும்னு சொல்ற ஒரு இன்ஸ்டிடியூட் இங்க பார்க்க முடியாது. இது மாதிரி அபூர்வமா இருக்கு. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாதுக்கள் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரியே படிச்ச சாதுக்கள் இருப்பாங்க. எது வருதோ அதுதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு அப்படின்னா நல்லா பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிடுவாங்க. மறுநாள் ஒன்றும் வரல அப்படின்னா கஞ்சி பயிரும் சாப்பிடுவாங்க. ஒன்றும் இல்லாமல் வெறும் ரசத்தை வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் பணத்துக்காக பண்ணாத நிறைய ஆசிரமங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் வந்து ரொம்ப கம்மி. கர்மயோகத்தை புரிஞ்சு பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கொடுத்துக்கிட்டே இருங்க, வாங்கிக்கிட்டே இருக்கிறது. கொடுங்க 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 கொடுங்கன்னு பேம்லெட்டு மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பான், பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் பேம்லெட்ஸை. ஏதாவது ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம். எதுக்குப்பா சன்னியாசம் வாங்கினேன்? விஸ்ராந்தியாக உட்கார்றதுக்கு தானே. விஸ்ராந்தியாக உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க. சன்னியாசிகள் எல்லாம் காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸி, ரொம்ப பிஸி. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பிரான் ஒருத்தர் இருக்கார், திருநெல்வேலியில் இருந்தார், பிரம்மச்சாரியாக இருந்தார். நல்ல சைவ மடத்தில் வந்து சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப நல்ல பற்று, சாதுக்கு சேவையெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நல்ல அசட்டு சேர்த்து வச்சிருக்காரு. நிறைய பில்டிங்ல இருந்து அவருக்கு ஒரு ரெண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த ரெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா ஆத்தியாத்மிக் கேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அற்புதமான பர்சன். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமில் ஒரு 45 வயசுக்கு ஆச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, சாமி நான் வந்து ஒரு ஆதீனத்தில் போய் சேர்ந்துட போகிறேன் சுவாமி அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு ஆதீனத்தில் போய் சேர்ந்தார். அங்கே சேர்ந்ததுக்கு பிறகு பிரம்மச்சாரின்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிரான் அப்படின்னு சைவ ஆதீனங்களில் பேர். பிரம்மச்சாரி நம்ம ஆசிரமங்களில் பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். அப்போ தம்பிரானை போய் சேர்ந்தோன்னே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சுவாமி லைஃப் மாறி போச்சு சுவாமி, ரொம்ப அற்புதம் சுவாமி அப்படின்னு. அப்போ ஃபேமஸான ஒரு ஆதீனம் சேர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. ரொம்ப அப்பப்போ ஃபோன் பண்ணி, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி அப்படியே துள்ளி குதிப்பார். நம்ம சொல்லுவோம்ல எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் டேஸ் மாதிரி நல்லா நல்ல ஆனந்தமாக இருந்தார் ஒரு 3-4 மாதம். அதுக்கப்புறம் ஃபோனே காணும். நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி, என்ன சாமி ஃபோனே காணும், வாரம் வாரம் ஃபோன் பண்ணி சௌக்கியமாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லுவீங்க, ஏன் சாமி கேட்குறீங்க? அதை இப்போதான் சாமி உண்மை தெரியுது. ஏங்க நல்லா போயிட்டு இருக்குல்ல. என்னோட வெளியில இருந்துக்கிட்டு நான் என்ன ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனோ, என்ன பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தோனோ, என்ன ஜப தியானங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோனோ, அனுஷ்டானங்கள், இது எதுவுமே மடத்துக்கு ஆதீனத்துக்கு போனோன்னு நடக்கல சுவாமி. ஏன் சுவாமி நல்ல பாடம்லாம் போயிட்டு இருக்கோம், நல்லா இருக்குமே உங்களுக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை நடக்கும், அந்த பூஜையில் கலந்துக்கணும். சுவாமி வந்து மடாதிபதி சுவாமி வந்து விபூதி கொடுப்பார். அந்த விபூதியை வாங்கி பூசிக்கிட்டு நேராக மேனேஜர் ரூமுக்கு வரணும். மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிரான்களுக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல கேஸ் கட்டு இருக்குன்னு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்தா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சிக்கு போ, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு ஒரு 3 மணிக்கு வாய்தா, 11 மணிக்கு திருச்சியில் வாய்தா அப்படின்னு. இவங்க கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குது, எல்லா ஆதீனத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 5000 ஏக்கர், 10,000 ஏக்கர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்குது. அப்போ அந்த சிவில் கேஸ் எல்லாத்தையும் யார் போய் பார்க்கணும்? தம்பிரான் தான் போய் பார்க்கணும். தம்பிரான்களுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னது இங்கே 2-3 வாய்தாவை பார்த்து நைட்டு ஈவினிங் வருவாங்க. ஈவினிங் வரும்போது டயர்டு ஆகிடும், வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் எங்கே பாடம் படிக்கிறது, எங்கே கண்ண மூடி உட்கார்றது, இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு சுவாமி ஜீவனம் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் கழிச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புலம்பலா இருக்காருன்னு ஒரு மடாதிபதி ஆக்கிட்டாங்க. ஒரு மடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தவர், ஏன் சுவாமி நல்லா தானே இருக்கு, சுதந்திரமா இப்போ இருப்பீங்களே, இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போவேனாமா? கோர்ட்டுக்கு போவேனா சுவாமி, அங்கே இருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாலிடிக்ஸ் சுவாமி, அவ்வளோ ப்ராப்ளம் சுவாமி, டெய்லி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க வேண்டியது சுவாமி, என் பொழப்பு இப்படி போச்சே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், சாமி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சாமி. வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆமாம் சாமி, தம்பிரானை நான் என்ன பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். தம்பிரானும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் பழைய ஆளாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டேன். ஜென்யூனாக இருக்கிறவர். அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசத்தினால எதுவும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு அசட் எல்லாம் இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஜென்யூனா வீட்டுக்கு போயிட்டேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும்
பேக் திரும்ப போனா எதுவும் இல்லைன்னு ஒருத்தருக்கு புரியுதுன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவார், அங்கேயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு இது பண்ணிக்கிட்டு விவகாரத்திலேயே இருப்பாங்க. வெறும் வேஷம் மட்டும் இருக்கும். சந்நியாசத்துக்காக எதுக்காக எடுத்தோமோ அது நடக்கவே நடக்காது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவர்களை பற்றி சொல்லவில்லை. இப்ப உலகத்துல போய் பாத்தீங்கன்னா நிறைய அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எனர்ஜி எல்லாம் போயிடும். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி தெரியும். அவர் பாத்தீங்கன்னா 45 வயசு. என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஃபேமஸான கர்மயோகா இன்ஸ்டிடியூட், அதுல இருந்து வெளில வந்தோன்னே பாடம் படிக்கணும் ஜி, போதும் இதெல்லாம் போதும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சாமி இனிமே நான் வெளியில என்ன பண்ண போறேன் சாமி, என்னோட எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு சாமி. அப்போ ஒரு 20 வருஷத்துல உங்களோட எனர்ஜி எல்லாம் ஆசிரமங்கள் அந்த கர்மயோகம் பண்றேன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா, வெறும் எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு சக்கையா போட்டு, அதுக்கப்புறம் இன்செக்யூரிட்டினால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வெளியிலேயே வரணும்னு தோணவே தோணாது. புத்தி எல்லாம் கர்மத்துல போனதுக்கு பிறகு, கர்ம யோகம் இல்லை, கர்மத்துல போனதுக்கு பிறகு அந்த புத்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்திலேயே இருக்க முடிய, இந்த ஆத்ம ஞானத்து பக்கம் அவங்களால சிந்தனையே பண்ண முடியாம போயிடும். அப்ப யூஸ்லெஸ்ஸா போயிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா யாரு ஆரம்பத்திலேயே கர்மயோகம்னா என்னன்னு தெரிஞ்சு முறையா சொதர்மத்தை பண்றோம், வைதிக கர்மயோகம்னு பேர், சொதர்மத்தை பண்ணணும். வேற எதையாவது ஸ்கூலையோ காலேஜையோ இந்த கேஸ் கட்ட தூக்கிட்டாலே இருந்தோ, இது பாத்தீங்கன்னா கர்மயோகம் இல்லை, இதெல்லாம் அவைதிகம், இதெல்லாம் சொதர்மம் இல்லை, சன்னியாசிக்கான சொதர்மம் இல்லை. ஆனா இப்ப நிறைய சன்னியாசிகள் அதுதான் பண்றாங்க. அப்ப அதை பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு கர்மயோகம் ஞான யோகம் சித்திக்காது, வெறும் ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்கலாம். அப்ப யாரு பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவர்கள் எந்த ஸ்தானத்தை அடைகிறார்களோ, நல்ல முறையா சந்நியாசம் பண்ணிக்கிட்டு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனத்திலேயே எந்த சந்நியாசிகள் எந்த சாங்கியர்கள் ஞான யோகத்தில் நின்று எந்த மோட்ச பதத்தை அடைகிறார்களோ, சாங்கியைஹி சாங்கியர்களால் எத்து ஸ்தானம் பிராபியதே, எந்த ஸ்தானமானது எந்த மோட்சமானது அடையப்படுகிறதோ, தத்து ஸ்தானம் யோகைர் அபி கம்யதே, அதே விஷயத்தை நீங்க வீட்டில இருந்துகிட்டு கண்ட கர்மத்தை பண்ணக்கூடாது. உங்களுக்கு ரோல் என்ன கொடுத்துருக்கோ ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. மற்றவன் இதை பண்றான் அதை பண்றான்னு போகக்கூடாது. உங்க ரோல் மட்டும் பண்ணணும். ஸ்கிரிப்ட்ல பார்த்து என்ன வச்சனம் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அப்ப சுதர்மத்தை மட்டும் கிரகத்துல இருந்துகிட்டு நீங்க ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டு சமத்துவ புத்தியோட இருந்தீங்கன்னா சாங்கியர்களால் அடையக்கூடிய அதே ஸ்தானத்தை மோட்சத்தை யோகிகளா இருக்கவங்களும் கூட அடையப்படுகிறது. கம்யதே எப்படி பாப்பினா, ஏக்கம் சாங்கியம் ச யோகம் ச, வீட்டில இருந்துகிட்டு ஒருத்தன் பலத்தியாகம் பண்ணிக்கிட்டு ஈஸ்வரார்ப்பணமா பலத்தியாகம் பண்ணிக்கிட்டு ஈஸ்வர சமர்ப்பண புத்தியோட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரசாத புத்தியோட எடுத்துக்கிட்டு நிர்த்வந்த்வனா எதையும் ஆசைப்படாமல் எதையும் துவேஷப்படாமல் இருக்கானோ அவனும், எவன் ஆசிரமத்தில் இருந்துகிட்டு அதே மாதிரி துவந்துவங்களை கடந்தவனா சிரவண மன நிதித்தியாசனத்திலேயே இருந்துகிட்டு வேற எதையும் ஆசைப்படாதவனா, பணத்தையோ பேர் புகழையோ இல்ல சொத்து பத்தை காப்பாற்றணும் அப்படின்னோ இல்ல இன்ஸ்டிடியூஷனை பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறைய லேண்ட் வாங்கணும், பில்டிங் பண்ணணும், என் பேர் பாத்தீங்கன்னா சொசைட்டில பெருசாகணும், நான் ஜெகத்குரு ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த காரியத்திலையும் ஆசைப்படாமல் எந்த சந்நியாசி இருக்கானோ, வெறும் ஞான யோகத்துல மட்டும் பிரவருத்தி பண்றவன், இந்த 2 பேரும் ஒருத்தர் தான். இந்த 2 பேரும் ஒரே ஆள் தான். ஏக்கம் சாங்கியம் ச யோகம் ச, இந்த 2மே ஒன்றுதான் என்று எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். சபஷ்யத், இந்த விதமா எவன் பார்க்கிறானோ அவன்தான் தெளிவாக பார்க்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? பலத்தியாகம். பலத்தியாகத்தை பண்ணிட்டா சந்நியாசியும் யோகமும் ஒன்றுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பலத்தியாகம் பண்ணலனா மோட்சத்தை அடையவே முடியாது. பலத்தியாகம் பண்ணினாதான் சமத்துவ புத்தி கிடைக்கும். அந்த சமத்துவ புத்தியில தான் ஆத்ம ஞானம் உதயமாகும். புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு எத்து சாங்கியைஹி, சாங்கியைனா என்ன அர்த்தம்? ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டைக்கு என்ன வேணும்?
அப்படின்னா கர்ம சந்நியாசம் பண்ணிக்கணும். கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே வேலை தான். சொத்து பத்தை காப்பாத்துறதுலாம் ஒரு வேலையே இல்லை. நான் என்ன பண்ணேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக பப்ளிகேஷன், அக்ஷரம் பப்ளிகேஷன் ஒன்று நான் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேணாம், புக்கு பப்ளிஷ்க்கு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணார், சாமி ஒரு 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 இதை வந்து ஃபைல் பண்ணுறது, ஒரு பேரை வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை சாமி, நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன், ஒரு 10 நிமிஷம் வந்து எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஓடிபி வரும், ஓடிபி மட்டும் சொல்லுங்க. ஒரு 9:30 மணிக்கு ராத்திரியில் உட்காந்து 5 நிமிஷத்தில் 10 நிமிஷம் அவர் சொன்னார். 5 நிமிஷத்தில் அக்ஷரம் பப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி என் கையில் கொடுத்துட்டேன். அவர் உடனே சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் சார், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. நான் நினச்சிட்டேன் ஈஸியாக ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு கரண்ட் அக்கௌண்ட்டு ஒன்று போய் பார்த்தா உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ். புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணணுமே, வேறு வழி இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா பண்ணிட்டேன். அப்போலாம் கிளாஸ் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சு, போய் என்ன பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு 6 மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1 வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு பேங்க்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் வந்து பண்ணீங்களா, அதோட ரிப்போர்ட் இல்லை அப்படின்னு வார்னிங் கால் வருது. இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணுவோம். நான் கொஞ்ச நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் பேங்க் பக்கம் போகிறதையே விட்டுட்டேன். போனால் தானே நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க, அது எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல, அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது சன்னியாசியோட வேலை இல்லை சாமி அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷரம் பப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, அது ரினிவல் பண்ணிச்சா, அது என்ன கேட்டகரியில் வருது, ஒன்றும் பண்ணலை. ஒரு ஆடிட்டர்கிட்ட போனேன். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் இவ்வளோ பணம் கட்டணும் சாமி. பணம் கட்டணும்? எதுக்கு பணம் கட்டணும்? புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கா ஃபார்மாலிட்டி. அன்னையோடு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஆடிட்டர் பக்கமே போகிறதில்ல. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அக்ஷரம் பப்ளிகேஷன் என்ன ஆச்சுன்னு தெரியாது, அந்த அக்கௌண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டி. எப்படி இருக்கேன் இப்போது? ரொம்ப நிம்மதியாக இருக்கு, ரொம்ப நிம்மதியாக இருக்கு, பரம நிம்மதியாக இருக்கு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இருந்தால் தான் இப்போ நம்ம என்ன பண்ண முடியுது, காலையிலேருந்து வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் எதையும் மெயின்டைன் பண்ணணும்னு இல்லாமல் ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞான விஷயத்திலே இருக்க முடியும். அப்போ ஆத்ம ஞானத்தில் நிற்கணும், நிஷ்டையை பிராப்தி பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? சர்வ கர்ம சந்நியாசம். எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் பண்ணியே ஆகணும். நம்ம விஷ்ணு தீர்த்த சுவாமி இருக்கார்ல, அவர் எனக்கு அப்பப்போ மெசேஜ் போடுவார், சுவாமி பூஜை இருக்கு, இன்னைக்கு கிளாஸ்க்கு வர முடியாது. விஷ்ணு நல்ல நிஷ்டையோடு இருக்கவர். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் என்னது? ஆசிரமத்தில் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும், ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போதும் ஆசிரமத்தில் என்ன பண்ணியாகணும், பக்தர்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ இப்போ பாடத்துக்கு வரதா இல்லை வந்து ஆசிரமத்தை ரன் பண்ணுறதுக்காக பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறதா அப்படின்னும் போது சஸ்டெயின் பண்ணி ஆகணுமே. ஆசிரமத்தை சஸ்டெயின் பண்ணி ஆகணும், இன்கம் இருக்கணும், பக்தர்கள் வந்தால் தான் ரன் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? கிளாஸ் கேன்சல், கிளாஸை தியாகம் பண்ணுறோம். கிளாஸை தியாகம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தை ரன் பண்ணுறது. ஏன்னா வேறு வழியே இல்லை, எனக்கு நல்லா புரியும், வேறு சாய்ஸ் இல்லவே இல்லை. ஈஸியாக எதை விடலான்னு கேட்டிங்கன்னா கிளாஸை தான் விட முடியும். இப்போ எதுவுமே ஆரம்பிக்காமல் இருந்திருந்தா என்ன பண்ணலாம்? டெய்லி கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் வச்சா கூட 5 கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்க முடியும். அப்போ ஞான நிஷ்டையை அடையணும் அப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனத்திலேயே தொடர்ந்து இருக்கணும்னா சர்வ கர்ம சந்நியாசம், எல்லா கருமத்தையும் சந்நியாசம் பண்றது. அப்போ சந்நியாசம் பண்ணிட்டு நீங்க சிரவண மனனத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் சாங்கியம்னு பேர். அந்த சாங்கியத்துக்கு காரணமா இருக்கிற கர்ம சந்நியாசம் ரெண்டும் என்னது? ஒண்ணுதான். ஆச்சாரியர் சொல்றார், எத்து சாங்கியை, எது சாங்கியர்களால், சாங்கியர்னா என்ன அர்த்தம்? ஞான நிஷ்டைகி சந்நியாசிபிகி, ஞான நிஷ்டையை உடைய சந்நியாசிகளால். ஞான நிஷ்டை என்னது? சதா காலமும் வரப்போது 5:17 சொல்லப்படுற சதா காலமும் தத்புத்தயஸ்ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக அப்படின்னு மந்திரம் சொல்ல போகுது. சதா காலமும் இந்த ஆத்மாலேயே பிரம்மத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு மனசு புத்தி எல்லாத்தையும் இதுலயே கொடுத்துக்கிட்டு விவகாரம் வச்சுட்டோம்னா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்துல போயிட்டு இருக்கும், நிஷ்டை கூடவே கூடாது.
அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசிபிகி சந்நியாசம் செய்து கொண்டவர்கள், ஞான நிஷ்டைக்கு சதா சிரவண மனனத்திலேயே இருக்கிறவர்களால் எந்த ஸ்தானம் பிராபியதே ஸ்தானம், எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ, எந்த ஸ்தானம் அப்படின்னா 5:17 சொல்ல போது கச்சந்திய புனராவிருத்தியம் ஞான நிர்தூத கல்மஷாக. இந்த அஜ்ஞானம் சிரவண மனன நிதித்தியாசனத்தை தொடர்ந்து பண்றோம் அப்படின்னா மெதுவா அஜ்ஞானம் நீங்கி தான்ல நிக்கிற மோட்சமானது அடையப்படுகிறது. மோக்ஷாக்கியம் தது யோகைஹி அபி. எந்த சாங்கியர்களால் சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு ஞான நிஷ்டையில இருக்கிறவர்களால் எந்த மோட்சம் அடையப்படுதோ அது யோகிகளாலும் கூட அடையப்படுது. எப்படின்னு சொன்ன ஆச்சாரியர் சொல்றார். சுனிதாமா, நீங்க கேட்டது கிரமம் சொல்றாரு பாருங்க. ஞான பிராப்தி உபாயத்துவேன. முதல்ல எங்க ஆரம்பிக்கிறீங்க? எப்படிங்க? கர்மயோகம் முதல் ஸ்டெப்பு. கர்மயோகம் எத்தனாவது ஸ்டெப்பு? முதல் ஸ்டெப்பு. கர்ம சந்நியாசம் 8வது ஸ்டெப்பு. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா, கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எதை அடைகிறாங்களோ அதுதான் கர்மயோகிகளும் அடைகிறாங்கன்னா எப்படி சாமின்னு கேள்வி கேட்டா ஆச்சாரியர் சொல்ற, இந்த கேப்பை பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணலன்னு வச்சுங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புத்திசாலிகளா இருக்கிறவங்க சங்கர பாஷ்யத்தை படிக்காததுனால எல்லா இன்ஸ்டிடியூஷனும் என்ன பண்ணுச்சு, கர்மயோகம் பண்ற இன்ஸ்டிடியூஷன்லாம் கர்மயோகத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும்னு இந்த ஸ்லோகத்துல சங்கரர் சொல்லியிருக்கார். இது கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார், கீதையில சொல்லியிருக்கு. சாங்கியர்கள் ஆத்ம ஞானிகள் எதை அடைகிறார்களோ கர்மயோகிகளும் அதையே அடைகிறார்கள் அப்படின்னு ஜெயில இருந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா புக் எழுதிக்க. ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலில் பிடிச்சி இங்கிலீஷ்காரன் போட்டான். அவர் என்ன பண்ணார், உட்காந்து கர்மயோகத்தினாலேயே மோட்சம் அப்படின்னு புக் எழுதிக்க. ஊர்ல இருக்க நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சு, கர்மயோகமே மோட்சம் கொடுக்கும்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். அதனால பாத்தீங்கன்னா நாங்க கர்மயோகம் பண்றோம், நீங்க என்ன பண்ணுங்க ஞான யோகத்துல இருங்க அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ஆச்சாரியார் கனெக்ட் பண்ற. ஞான பிராப்தி உபாயத்துவேன, ஞானத்தை பிராப்தி பண்றதுக்கு உபாயமாக என்ன பண்ணணும்? முதல் ஸ்டெப்பு ஈஸ்வரே சமர்ப்பிய கர்மாணி. ஈஸ்வரனிடத்துல எல்லா கருமங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு 2 தியாகம், ஒன்னு பல தியாகம், 2வது கர்ம தியாகம். 3ல பாத்தீங்கன்னா 8, 9, 19 பல தியாகம். அதே 3ல பாத்தீங்கன்னா 30 கர்ம தியாகம். இந்த 2த்தையும் ஈஸ்வரனிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு கர்மாணி சமர்ப்பிய கர்மாணி, கர்மங்களை எல்லாத்தையும் பகவான்கிட்ட போட்டுட்டு பலம் அனபிசந்தாய, பலன் மேல பற்றுதல் இல்லாமல். அனபிசந்தினா என்ன அர்த்தம்? அபிசந்தினா பற்றுதல், அனபிசந்தாயனா பற்றுதல் இல்லாமல். எது வந்தாலும் பகவான் கொடுக்கிறார் பிரசாதம் அப்படின்ற புத்தியோட அனுதிஷ்டந்தியே, எவர்கள் அனுஷ்டானம் பண்றாங்களோ. அப்ப கர்மயோகத்தோட அனுஷ்டானத்துக்கு என்ன மெயின் ரீசன்? ஞானத்தை பிராப்தி பண்றதுக்கான உபாயம்னு தெரிஞ்சு கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றது. ஸ்கூல் கட்டுறது பாத்தீங்கன்னா கோல் இல்லை, கர்மயோகமே கோல் இல்லை. கர்மயோகம் பாத்தீங்கன்னா உபாயம். அது பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையறதுக்கான குவாலிட்டியை கொடுக்குது. என்னோட கோல் பாத்தீங்கன்னா ஞானம். அப்போ பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சு, விட்டுருச்சு. ஸ்கூல் நடத்துறதே வேலைன்னு ஆகிப்போச்சு. யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் நடத்துறது, காலேஜ் கட்டுறது, அன்னதானம் பண்றது, ஏகப்பட்ட கர்மத்தில் ஈடுபடுறாங்க. அதையோ அது கோல் இல்லப்பா. அது ஒரு சட்டன் பீரியட் வரைக்கும் ஓகே, அது கோல் இல்லை. சமத்துவம் தான் கோல். கர்மயோகத்தோட கோல் என்னது? சமத்துவம். ஆச்சாரியர் சொல்றார், எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ யோகின, அவங்களுக்கு என்ன பேரு? யோகிகள். எந்த யோகிகள் அனுஷ்டிக்கிறார்களோ தைகி அபி, அவர்களாலும் கூட. அப்ப யாரு முறையா கர்மயோகத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்றாங்களோ அவர்களும் கூட பரமார்த்த ஞான, முதல் ஸ்டெப் பரமார்த்த ஞானம் என்னது? நானும் ஈஸ்வரனும் ஒண்ணு, அகம் பிரம்மாஸ்மி, அதான் பரமார்த்த ஞானம். இந்த ஜெகத்து மித்யா, பிரம்ம சத்தியம், நான் பிரம்மமா இருக்கேன், இந்த உலகம் மொத்தமும் பொய்யானது அப்படின்னு ஏக்க அத்வைத்த ஞானம் இருக்கு பாருங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு. அதுதான் பரமார்த்த ஞானம். நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் ஜீவன் இல்லை. அந்த பரமார்த்த ஞானத்தை என்ன பண்றான்? இந்த கர்மயோகம், கர்மயோகத்தினால சமத்துவ புத்தி,
சமத்துவ புத்தியினால ஞானம், பரமார்த்த ஞானம், அந்த பரமார்த்த ஞானம் கேட்ட மாத்திரத்துல சிரவணம் பண்ண பிறகு சந்நியாச பிராப்தி. நீங்க நல்லா சிரவணம் பண்ணோட தெரிஞ்சு போயிடும் இங்க லோகத்துல அடைய வேண்டியது ஒண்ணு இல்லைன்னு. அப்ப எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிஷ்டையை அடைத. அதான் இங்க சொல்றாரு சந்நியாச பிராப்தி துவாரேன. அப்ப சிரவண ஞானம் பண்ணதுக்கு பிறகு இந்த எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சந்நியாசம் பண்ணிக்கிட்டு ஞான நிஷ்டையே அடைகிறது. இது கம்யத்தே இது அபிப்பிராயம். இந்த விதமா அப்ப என்ன அர்த்தம்? கர்மயோகம் டைரக்டா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்காது. கர்மயோகத்தோட பிரயோஜனம் சமத்துவம். சமத்துவத்தை அடைஞ்ச பிறகு என்ன பண்றீங்க? குருநாதர் சொன்ன ஞானம் ஸ்புரிக்கும். என்ன ஸ்புரிக்கும் ஞானம்? நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மம், இந்த லோகம் எல்லாம் பூரணமா தான் இருக்கு, இது எல்லாம் ஒரு தீர்க்க சொப்பனம் அப்படின்னு புரிஞ்சதுக்கு பிறகு நான் பண்ண வேண்டியது ஒண்ணும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தஸ்ய காரியம் ந வித்யதே, ஒரு காரியம் எனக்கு பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? 4:18 ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி என்ன பண்றது? எல்லா கருமத்தையும் விட்டுட்டு அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நின்னு என்ன பண்றது? அந்த மோட்சமானது அடையப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? கர்மயோகத்துக்கு அப்புறம் சமத்துவ புத்தி, சமத்துவ புத்திக்கு அப்புறம் ஞானம் அடையிறது, குருநாதர்கிட்ட போய் அந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு சந்நியாசம் பண்ணிக்கிட்டு கர்ம ஞான நிஷ்டையை அடையிறது. ஞான நிஷ்டைக்கு இன்னொரு பேர் தான் மோட்சம். அப்ப இந்த ஸ்டெப்ஸை பாத்தீங்கன்னா விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? வெறும் கர்ம யோகத்துல நின்றுட்டாங்க. இப்ப நிறைய பேர் 70, 80 வயசு, 90 வயசுலாம் இருக்கும்போது கூட சன்னியாசிகள் என்ன பண்றாங்க? இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருக்காங்க கர்மயோகம். ஐயோ, கர்மயோகத்தை எவ்வளவு நாளியா பண்ணுவீங்க? கர்மயோகம் ஒரு சட்டன் பீரியட் தான். அதுக்கப்புறம் கர்ம தியாகம் பண்ணிட்டு உபாசனைக்கு வந்துடணும். சூக்ஷ்ம கர்மம் அதையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ண? ஞானத்துக்கு வந்துடணும். ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சன்னியாசம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஞானம் வந்ததுக்கு பிறகு சன்னியாசம் எடுத்துக்கலாம். விவிதிஷா சன்னியாசம் இல்லைன்னா வித்வத் சன்னியாசம். வித்வத் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நிஷ்டையை அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறது. இதுதான் கிரமம். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகிறது. ஆச்சாரியரோட அபிப்பிராயம், கிருஷ்ண பரமாத்மாவோட அபிப்பிராயம் பாத்தீங்கன்னா இதுதான் அபிப்பிராயம். அதனால பாத்தீங்கன்னா அத ஏக்கம் சாங்கியம் யோகம். ஆகையினால் இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ். இது சாங்கிய முதல்ல பாத்தீங்கன்னா கர்ம யோகத்துல ஆரம்பிக்குது. 8வது ஸ்டெப் கர்ம சந்நியாசத்துல முடியுது. அதுக்கப்புறம் நிஷ்டையை அடையிறோம். அப்ப இந்த கிரமத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேர் கேஸ்ல இருக்க ஸ்டெப்ஸ். அதனால பாத்தீங்கன்னா வேற வேற இல்லப்பா. கர்மயோகத்தை பண்றதே எதுக்குன்னா ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறதுக்காக. நீ பாத்தீங்கன்னா மோட்சத்தை விட்டுட்டு ஞானத்தை விட்டுட்டு வெறும் கர்மயோகமே போதுன்னு செட்டில் ஆயிட்டுன்னா வேஸ்டா போயிடும்ல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு அத ஏக்கம் சாங்கியம் யோகம். சாங்கியம் முதல் ஸ்டெப்பா இருக்கிறதுனால, இது சாங்கியம் 8வது ஸ்டெப்பா இருக்கிறதுனால, யோகம் முதல் ஸ்டெப்பா இருக்கிறதுனால ரெண்டும் ஒண்ணுதான். இந்த அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, ஒரு பாதையில பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் வர ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, எக பஷ்யதி பல ஏக்கத்வாத். என்ன பலன்? கர்மயோகத்தோட பிரயோஜனம் உத்தேசம் எது? மோட்சம் தான் உத்தேசம். சாங்கிய யோகம் கர்ம சந்நியாசத்தோட உத்தேசம் எது? அப்படின்னா அதுவும் மோட்சம் தான். அப்ப ரெண்டுத்தோட பலனும் ஒரே பலன் மோட்சம் தான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ ச சம்யக் பஷ்யதி, அவனே சரியாக பார்க்கிறான் என்று அர்த்தமாகும் அப்படின்னு ஆச்சாரியார் 5வது ஸ்லோகத்தை முடிச்சாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஸ்டெப்ஸை நடுவுல ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா முடியாமல் போய்விடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்பட்டேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. गीताध्ययनशीलस्य प्राणायाम परस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या त्रिमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतम्. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्.
ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவாம் இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம். சமத்துவத்தை அடையணும், சமத்துவத்தை அடையணும். நம்ம முதல் கோல் சமத்துவத்தை அடையணும். இல்லைன்னா அடைய முடியாது. ஹரி ஓம் ஹரி ஓம்.